ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமிஸ்கிச்சன். இன்றைக்கி சுவையான குழி பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இட்லி மாவு புளிச்சிடுச்சுன்னா வேஸ்ட் ஆக்காமல் சுவையான குழி பணியாரம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இட்லி மாவில் தாளிக்கிறதுக்கு 2 ஸ்பூன் ஆயில், கடுகு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன், கருவேப்பிலை 1 கொத்து, பச்சை மிளகாய் 2 பொடியாக கட் பண்ணது, 3 வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, இஞ்சி 1/2 துண்டு, நல்லா வதக்கினதை இட்லி மாவில் போட்டு கலக்குங்க. ஏற்கனவே நான் இட்லி மாவில் உப்பு போட்டிருக்கேன். இந்த மாதிரி குழி பணியார சட்டி விற்கிது மார்க்கெட்டில், வாங்கிக்கோங்க. சட்டி நல்லா காயிட்டன்னு எல்லா குழியிலையும் 1/2 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற குழி பணியார மாவை எல்லாத்துலேயும் ஊற்றி சிம்மில் வச்சு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வைங்க. அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் திருப்பி விடுங்க. பணியாரத்துக்கு கார சட்னி நல்லாயிருக்கும், போன வீடியோவில் போட்டிருக்கோம். அந்த லிங்க்கை கார்ட்லேயும் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். குழி பணியாரம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சுவையான குழி பணியாரம் ரெடி. இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.